ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, மிக மிக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் உருயேற்றப்பட்ட ஆண் பெண் வசியம்மை. இது எப்படி செய்கிறது, இது எப்படியெல்லாம் என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி ரொம்பவுமே எளிய முறையில் செய்யக்கூடிய எதனாவது இந்த இந்த மாதிரி ஏதாவது பூஜை முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் சாமி அப்படி சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் இதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன், சரிங்களா? இந்த பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே எளிமையானது. ஆனால் இதனுடைய சக்தி ஓட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே அபரிவிதமான சக்தி ஓட்டம், கை மேலே பலம் தரக்கூடிய ஆற்றலாக இருக்கும், சரிங்களா? இதை ஒரு சில இந்த மலையாள மாந்திரிகர்கள் ஒரு சிலர் தங்களுடைய தேவைகளுக்காக அவங்க பயன்படுத்திக்குவாங்க. மற்றபடி இதை என்னென்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் இந்த வியாபார நோக்கில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் செய்யலாம். அப்படின்னா கிரகண நேரங்களில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன் அப்படி கிரகண நேரம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த அமாவாசை நாட்களில் இது நீங்கள் செய்யலாம். இந்த வசியமை என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் காரணமாக அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை வேறு யாராவது சொல் பேச்சு கேட்டு குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது, இல்லை வேறு யாராவது வசியத்தில் இவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறாங்க, இல்லை வேறு எதனாவது ஒரு விஷயத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இப்படியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மையை பிரயோகப்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு பலன் கை மேலே துல்லியமாக பார்க்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான மை இது. சரி, இது எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா, அமாவாசை நாள் அன்றைக்கி காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே நீங்கள் உழுவு மீன் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சரிங்களா? உழுவு மீனுடைய நெய், அந்த உழுவு மீனுடைய நெய் ஒரு சில இடங்களில் விற்பாங்க, அதை நீங்கள் காசுக்கு கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நெய் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கிறேன், சரிங்களா? உழுவை மீனுடைய கொழுப்பு, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு உழுவை மீன்லேருந்து வாயிலிருந்து அதனுடைய வால் வரைக்கும் ஒரு பெரிய குடல் மாதிரி ஒன்று போகும். அந்த குடலை எடுத்து நீங்கள் ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு நீங்கள் முறையாக வறுத்துனீங்க அப்படின்னு சொன்னால், வறுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேருந்து நெய் வெளியே வரும். உழவு மீன் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. அது ஒரு சில மீன் மார்க்கெட்டில் ஒரு சில மீனவர்கள்லாம் விற்பாங்க, நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் முறையாக அந்த நெய் எடுக்கிறனால எடுக்கலாம், இல்லை ஒரு சில இடங்களில் நெய்யாகவே விற்பாங்க, நீங்கள் அந்த நெய் காசு கொடுத்தும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி முறையாக வாங்கிட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் முதல்ல தலைவாழை இலை விரித்து அதற்கு மேலே என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, சாம்பல் கொட்டி பரப்பிக்கணும். சாம்பல் கொட்டி பரப்பிக்கிட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிறீங்க. இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு மேலே ஒரு அகல் விளக்கு ஒன்று வச்சு அதற்குள்ளே இந்த உழவு மீன் நெய் ஊற்றிட்டு முறையாக தாமரை திரி போட்டு தீபம் ஏற்றி அதற்கு மேலே ஆணைக்கண் பட்ட சட்டியை கவுத்துனாப்பில் பிடிக்கணும். அப்படி பிடிச்சிங்கன்னா இதுலேருந்து வரக்கூடிய அந்த கறி அதில் ஒட்டும். அந்த ஒட்டுற கறி அது நல்லா 2 ஜாமம் நல்லா எரிய விட்டுறணும். நல்லா எரிஞ்சதுன்னா நல்லா அதிகப்படியான கறி அதில் ஒட்டியிருக்கும். அந்த கறி முறையாக எடுத்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, கத்தாழையினுடைய ஜெல்லு, சரிங்களா? அந்த சோத்து கத்தாழை அப்படிம்பாங்க, அதனுடைய ஜெல்லு, அது கூட என்னென்னு கேட்டிங்கன்னா, அழிஞ்சி விதை தைலம், கற்பூரவள்ளி தைலம், 5 விதமான வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்து முறையாக இந்த கறியை எடுத்து நல்லா மைப்பதை மாதிரி நீங்கள் அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை ஒரு 1008 உருவச்சோடனை கொடுக்கணும். இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி 2 நேரம். எத்தனை நாளைக்குன்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் பூஜை செஞ்சு ஒரு வெண்பூசணிக்காயை சுற்றி உடச்சி போட்டுட்டு இந்த மையை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ மனைவியோ உங்களுடைய நெத்தியிலையோ உச்சந்தலையிலையோ, இல்லைன்னா உங்களுடைய கணவருடைய நெத்தியிலையோ உச்சந்தலையிலையோ நீங்கள் வச்சுக்கிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அபரிவிதமான மாற்றத்தை நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா சக்தி வாய்ந்த கை மேலே பலன் தரக்கூடிய மைதான் இது. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குரு வாழ்க குருவே துணை.